ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எஸ்கியூவில் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு சாம்பிள் டேட்டா இருக்குது. ஸோ இந்த டேபிள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய மிக்ஸ்டாக கேரக்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வந்து மிக்ஸ்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். கேரக்டர்ஸ் தனியாக வந்து நம்பர்ஸ் தனியாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இது எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ட்ரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தெரியல, இல்லை ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் கான்செப்ட்ஸ் பற்றி தெரியல அப்படின்னா அதுக்கு நான் செப்பரேட் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஓகே, இதில் ஃபஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்லேட் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து ட்ரான்ஸ்லேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை சொல்கிறேன். ஸோ ட்ரான்ஸ்லேட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டார்கெட்டாக தர போகிறீங்களோ அந்த இன்புட் கொடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன கேரக்டர்ஸை வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அது என்னவா சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்றதை சொல்லணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏ அண்ட் சி ட்ரான்ஸ்லேட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் பேஸ் பண்ணி இது ரீப்ளேஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஏ அண்ட் சி கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நீங்கள் வந்து தேர்ட் ஆர்குமெண்ட்டாக என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏக்கு கரஸ்பாண்டிங்காக நான் வந்துட்டு ஐஃபன் தரேன் அப்படின்னா, ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஏ எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எனக்கு வந்து ஐஃபனை ரீப்ளேஸ் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அதே சிக்கு கரஸ்பாண்டிங்காக நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளஸ் தரேன் அப்படின்னா, ஸோ சி எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எனக்கு வந்து ப்ளஸ்ஸாக ரீப்ளேஸ் பண்ணிவிடும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஏக்கு பதிலாக எனக்கு வந்து ஐஃபன் ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ இன்கேஸ் வந்து மல்டிபிள் ஏ இருந்தாலுமே கூட அது பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் ஏ இருக்கோ அது எல்லாத்தையுமே நமக்கு ஐஃபனை ரீப்ளேஸ் பண்ணிவிடும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் கரஸ்பாண்டிங்காக வேல்யூ தரலை அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏக்கு வந்து கரஸ்பாண்டிங்காக நான் ஐஃபன் கொடுத்துருக்கேன். ஸோ சிக்கு வந்து நான் வந்து அதுக்கு கரஸ்பாண்டிங்காக எந்த வேல்யூ பாஸ் பண்ணலை. ஓகே, ஸோ அப்படின்னும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சியை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஓகே, ஸோ சி எங்கெல்லாம் நமக்கு இருக்கோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மல்டிபிள் சிஸ் இருக்குது அப்படின்னா சியை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஓகே, ஸோ இதே வந்துட்டு இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா, ஸோ கரஸ்பாண்டிங்காக நீங்கள் வேல்யூ தரல அப்படின்னா அது ரிமூவ் பண்ணிவிடும். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் வந்து நம்ம தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து நீங்கள் எம்டியாக கொடுத்தீங்க அப்படின்னா அது எப்போதுமே நல்லா தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ தேர்ட் ஆர்குமெண்ட்டில் சம்திங் எதாவது நீங்கள் பாஸ் பண்ணணும். எதுவுமே நீங்கள் பாஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் நல்லா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து எப்படி நம்ம அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ட்ரான்ஸ்லேட்டில் இந்த டியை ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோடய டார்கெட். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர்ஸ் வந்து நான் எடுக்க போகிறேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலியாஸ் நேம் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ கேரக்டர்ஸ் எப்படி ஃபஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த இன்புட்லேருந்து நம்ம நம்பர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கேரக்டர்ஸ் மட்டும் கிடச்சிரும் இல்லையா. ஸோ நம்பர்ஸ் மட்டும் எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 to 9 இந்த நம்பர்ஸ் தான் இருக்குது இல்லையா. ஒரு 10 digits நம்பர் தான் இருக்குது டோட்டலாகவே. ஸோ இதுதான் ரிப்பீட் ஆக போகுது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேண்டம் பிளேசஸில் இருக்குது. ஓகே, மிடில் இருக்குது, லாஸ்ட்டில் இருக்குது, ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் வரலாம். ஸோ அப்போ நம்பர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா 10 digit நம்பர் தான் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் 0 இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நான் ஏதாவது சம் வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ணணும். அதேமாதிரி எங்கெல்லாம் 1 இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக அதுக்கு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா சேம் வேல்யூவாக செட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதை 10 digits 0 மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் எல்பேட் யூஸ் பண்ணி நான் 10 digit மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ எல்பேட் இல்லை ஆர்பேட் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 10 digits வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எங்கெல்லாம் நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து எனக்கு 0வாக கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ பார்த்திங்கன்னா எந்த இடத்துலலாம் எனக்கு நம்பர்ஸ் இருந்துச்சோ அந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 0 வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது ஈஸியாக வந்து நம்மளால் ரிமூவ் பண்ணிட முடியும். ஏன்னா வந்து எல்லாமே நம்பர்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையுமே இப்போ நமக்கு 0 தான் இருக்க போகுது இல்லையா. ஸோ அப்போ இதே என்ன பண்ணலான்னா நம்ம ரீப்ளேஸ் யூஸ் பண்ணி இந்த ஜீரோஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நம்ம ஆரக்கலில் இருக்கக்கூடிய ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதுதான் என்னோடய இன்புட், எங்கெல்லாம் 0 இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிவிடு அப்படின்றத சொல்கிறேன். தேர்ட் ஆர்குமெண்ட் எதுவும் தரலன்னா அது பை டிஃபால்ட்டாக அது ரிமூவ் பண்ணிவிடும். ஓகே, நீங்கள் வேணும்னா நீங்கள் எம்டி ஸ்ட்ரிங் போட்டு மென்ஷன் பண்ணலாம். எதுவும் மென்ஷன் பண்ணாலுமே அது வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ இப்போது நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக அதை ஃபைன் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ கேரக்டர் மட்டும் இருக்குது இல்லையா. ஸோ இதே மாதிரி நம்பர்ஸை மட்டும் இப்போ நம்ம எடுக்கணும். ஸோ கேரக்டர் மட்டும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு நம்பர்ஸ் கிடச்சிரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து நான் சேம் அகெயின் நான் வந்து இதோட ட்ரான்ஸ்லேட்டே தான் யூஸ் பண்ண போகிறேன்.
இதுக்கு வந்து சேம் சினாரியோ. ஸோ இந்த சினாரியோவே அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே நம்பர்ஸ் போகிறேன், லெட்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்க போகிறேன். ஓகே, டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா A to Z இந்த கேரக்டர்ஸ் தான் இருக்குது இல்லையா, 26 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 26 கேரக்டர்ஸையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேங்க. ஸோ எல்லாமே லோவர் கேஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இங்கே என்ன பண்ணணும், இந்த டேட்டா வந்து நான் லோவராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு திரும்ப நான் கேப்ஸில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகே, எல்லாத்தையும் லோவர் கேஸை கன்வெர்ட் பண்ணால் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம என்ன பண்ணணுன்றது சொல்லணும். இப்போ வந்து எனக்கு லெட்டர்ஸ் வந்து எனக்கு A to Z தான் இருக்க போகுது டோட்டலாக, என்ன ரிப்பீட் ஆனாலும். ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அது எல்லாத்தையும் வந்து நான் சும்மா எக்ஸ் அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ணுறேன். எங்கெல்லாம் எனக்கு கேரக்டர்ஸ் வருதோ அது எல்லாத்தையும் எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து 26 கேரக்டர் இருக்குது. ஸோ 26 கேரக்டர் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஏ வந்துச்சுன்னா எக்ஸாக மாற்று, பி வந்ததுன்னா எக்ஸாக மாற்று, எந்த கேரக்டர் வந்தாலும் அது எக்ஸாக மாற்றுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட் நான் இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரீப்ளேஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எங்கெல்லாம் எனக்கு கேரக்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இது வந்து நான் நம்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். நம்பர்ஸ் மட்டும் இருக்கும் அதில். ஸோ பார்த்திங்கன்னா கேரக்டருக்கு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸாக ரீப்ளேஸ் பண்ணிவிடும். ஸோ இப்போ இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ரீப்ளேஸ் ஆஃப் எனக்கு வந்து எக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிடுன்னு சொல்கிறேன். ஸோ எக்ஸை ரிமூவ் பண்ணிட்டா பேலன்ஸ் வந்து நமக்கு நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது கேரக்டர் தனியாக நம்பர் தனியாக இதை செப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம். ஸோ இது எப்படின்னா ஈஸியாக எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் இதை ரொம்ப ஈஸியாக ஷார்ட்டாக எழுதிடலாம். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பற்றி தெரியல அப்படின்னா நான் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன் அதை பற்றி. அந்த வீடியோ பாருங்கள், அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் ரீப்ளேஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ரெகெக்ஸ் ரீப்ளேஸ் ஆஃப். ஸோ இந்த டேட்டாவிலேருந்து எனக்கு வந்து என்ன பண்ணணுன்னா, ஸோ இங்கே வந்து பேட்டர்ன் எழுதுகிறேன். ஸோ இந்த பேட்டர்னில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கேரக்டர்ஸ் மட்டும் நான் எடுக்க போகிறேன். ஸோ கேரக்டர் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்பர்ஸ் எனக்கு எங்கெல்லாம் வந்து கண்டினியூஸாக வந்தாலும் அதை எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு ரிமூவ் பண்ணிவிடுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ கேரக்டர்ஸ் அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நம்பர்ஸ் எங்கே வந்தாலுமே அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அது ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ சேம் இது வந்து நான் கேரக்டர் இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஸோ சேம் இதே மாதிரி வந்து நம்ம நம்பர்ஸை வந்து இப்போ எடுக்கணும். ஸோ எக்ஸ்ப்ரெஷன் ரீப்ளேஸ் ஆஃப் எனக்கு இந்த டேட்டாவில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து லெட்டர்ஸ் A to Z அண்ட் கேபிட்டல் A to Z எங்கே கேரக்டர்ஸ் எனக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்தாலும் ஸோ அதை வந்து எனக்கு ரிமூவ் பண்ணிவிட்டுன்னு சொல்கிறேன். ஸோ அப்போ நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ கேரக்டர்ஸ் வரது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்பர்ஸ் மட்டும் தரும். ஸோ இங்கே வந்து நான் நம்பர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பர்ஸை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேரக்டர்ஸ் மட்டும் இருக்கும். இல்லை கேரக்டர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ கேரக்டர் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்பர்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். இதுக்கு நான் வந்து நம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலைஸ் நேம் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணோம்னா சேம் எனக்கு நம்பர்ஸ் தனியாக கேரக்டர்ஸ் தனியாக வந்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். ஓகே, பை.